அத படிச்சுதான் எனக்கு தலை சுத்தி மயக்கமே வந்துச்சு. நீங்களும் படிச்சு பாருங்க, உங்களுக்கும் மயக்கம் வரும். சாப்பிடாதீங்க, சாப்பிடாதீங்க. க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. கொடுங்க. யாரும் ஸ்வீட் சாப்பிடல இல்ல? நான் சாப்பிடுறேன். அப்பா போடுங்கப்பா, போடுங்கப்பா. போடு போடு போடு. நாங்க யாருமே ஸ்வீட் சாப்பிடவே நல்ல இல்ல விஷயம். பிரபு கண்ணா. ஸ்வீட் போடு. போச்சு போச்சு போச்சு. ஏ கிழவி, இதுக்கெல்லாம் காரணம் நீதான். உன்னை என்ன பண்றேன் பாரு. நான் உன்கிட்ட போன்ல என்ன சொன்ன பிரபு கண்ணா? ஆதிர மயக்கம் போட்டு விழுந்துட்டா நீயே வந்து மயக்கத்தை தெளிய வச்சு அவகிட்ட என்னன்னு கேட்டுக்கன்னு தானே சொன்ன. அதுக்கு நீ இப்படி அர்த்தம் பண்ணிக்குவேன்னு எனக்கு தெரியாதுல்ல. இப்ப நல்லா வாய்க்கிட்டே பேசு. இந்த வியாக்கியானத்தை போன்லயே விளக்கமா சொல்ல முடியாதா? ச்சே, உன்னால நான் அவசரப்பட்டு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது அந்த கடைக்காரன் இப்ப ரிட்டர்ன் எடுத்துப்பானான்னு தெரியல. அப்படி ரிட்டர்ன் எடுத்தாலும் முழு பைசாவும் கொடுப்பானான்னு தெரியல. உன்னால எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு லாஸ். இங்க பாட்டிய எதுவும் சொல்லாதீங்க. ஆமா ஆமா, இது ஒண்ணும் சொல்லக்கூடாது. இது சொன்னதுக்கு ஒருத்தன் பொருள் வர கொடுத்தான் பாரு, அவனை சொல்லணும். இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் அவனை என்ன பண்றேன்னு பாரு. செத்தான் சாமி. ஆதிர, அந்த லிஸ்ட கொடு. இந்தாங்க. அந்த லிஸ்ட் இந்த நோட்டுக்குள்ள இருக்கா? இல்லங்க, நோட்டு தான் லிஸ்ட். நீ என்ன சொல்ற, எனக்கு புரியல. நோட்டு பூராவே அவ சொன்ன லிஸ்ட் தாங்க இருக்கு. என்ன ஆதர இது? டெய்லியும் நான்வெஜ் வேணுங்கிறா. அதுவும் முட்டை பத்தாது, மட்டன், சிக்கன், ஃபிஷ், பிரான் எல்லாம் வேணுங்கிறா.